ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கௌரி டைலரிங் அண்ட் குக்கிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 38 இன்ச் அளவில் நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்களோட பேசிடுறேன். முன்னாடி வீடியோவில் வந்து 38 இன்ச்சு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச்சிங் மட்டும் போட்டிருக்கேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து கட்டிங்கோடு சேர்த்து போடுங்க சிஸ்டர்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம 38 இன்ச்சில் கிராஸ் கட் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோடு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் 38 இன்ச்சு ஸ்ட்ரெயிட் கட், அதாவது நேர் கட்டிங்கில் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டும் சேர்த்தே பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இது அளவு ப்ளவுஸும் வந்து மோஸ்ட்லி என்கிட்ட வர்றது எல்லாமே நான் தைக்கிற ப்ளவுஸாக தான் இருக்கும். இப்போ இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸு. இது நான் வந்து எப்படி அளவு எடுக்கிறதுன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதே மாதிரி ப்ளவுஸில் டேப்பால் எந்த மாதிரி அளவு நம்ம எடுக்கணும், அதே மாதிரி அப்புறம் வந்து ப்ளவுஸ் அப்படியே வச்சுட்டு மற்ற எந்தெந்த அளவுகள்லாம் நம்ம அப்படியே மார்க் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். இதை வந்து ப்ளவுஸ் வந்து எப்போதும் போல் நம்ம சைடு ஜாயிண்ட் ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி இப்படி மடித்து போட்டுட்டு நான் வந்து பேக் சைடு அளவு எடுக்கிற மாதிரி இருந்தால், இப்போ இந்த நெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அதுக்கு நேராக வர உடம்போட அளவு வந்து நம்ம எடுக்கும்போது கரெக்டான அளவில் வரும் நமக்கு. ஸோ ஒரு சிலர் வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, இதுவே நெக்கு லோவாக இருக்கும்போது நம்ம எப்படி அளவு எடுக்கிறதுன்னு. நெக்கு லோவாக இருந்தால் நீங்கள் கரெக்டாக அந்த ஆம்ஹோல் பாயிண்ட்லேருந்து அந்த நெக்கோட கரெக்டாக அந்த முதுகு பக்கம் வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து கரெக்டாக வந்து அளவெடுங்க, அதுவும் கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான் நீங்கள் கட் பண்ணுறீங்க, தைக்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் எடுங்க, 100% பக்காவாக வரும். நான் சொல்கிற மாதிரியே அளவெடுங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட்லேருந்து, அதாவது இந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள், அந்த இடத்துக்கு நேராக டேப் வச்சிங்க. அதுலேருந்து நெக்கோட இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் நல்லா இழுத்துட்டு அளவெடுங்க, 9.5 இன்ச்சு. இப்போ இது 38ன்னு சொன்னேன். ரெண்டு பக்கமுமே நமக்கு இப்போ இந்த பக்கம் அளக்கும்போது ஐப்பட்டியை விட்டுட்டு அளந்தோம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஹூப்பட்டியை சேர்த்து அளக்கணும். ஐப்பட்டி அளக்கும்போது ஐப்பட்டியை விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்த தான் அளக்கணும். ஹூப்பட்டி பக்கம் அளக்கும்போது ஹூப்பட்டியோட சேர்த்துட்டு அளவெடுங்க. கரெக்டாக அந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் வரைக்கும் 9.5 இன்ச்சு வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இது 38 இன்ச்சு அளவுள்ள ஸ்ட்ரெயிட் கட் வந்து ப்ளவுஸு. இதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 மீட்டர் வந்து கிளாத் எடுத்திருக்கோம். ஒரு சில நேரங்களில் நம்ம கரபாகத்தை ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு பேக் சைடு கட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து கரபாகம் ஆப்போசிட்டில் ஃபோல்டிங்காக இருக்குது. இப்போ கிளாத் வந்து ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். கரபாகம் ரெண்டும் ஈக்குவலாக அந்த மாதிரி ஒரே சைடில் இருக்க மாதிரி ஃபோல்டிங் இருக்குது. ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்குது. அதாவது கரபாகம் வந்து இப்படி ஆப்போசிட்டில் இருக்குது. ஒரு மீட்டர் கிளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். கரபாகத்தை ஆப்போசிட்டில் வச்சுருக்கோம். ஃபோல்டிங் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் எப்போவுமே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மாதிரி கிளாத் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துங்க. கீழ்ப்பக்கம் வந்து உங்களுக்கு கிராஸ் இல்லாத மாதிரி பார்த்துங்க. இப்போ இதில் வந்து ரொம்பலாம் கிராஸ் இல்லை. கீழ்ப்பக்கம் எப்போதும் போல் மடித்து தைக்கிறதுக்கு உள்ள அளவை மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். அதையே கொஞ்சம் தூரமாக தள்ளியும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். இப்போ நீட்டாக வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம மார்க் போட்டாச்சு. இப்போ உடம்போட சுற்றளவு ப்ளவுஸ்லேருந்து டேப்பில் அளந்து எடுத்துட்டோம். மீதி அளவுகள்லாம் வந்து அப்படியே ப்ளவுஸை வச்சு நம்ம எடுக்கலாம். முதுகு பக்கம் வர இந்த டாட்டை வந்து இப்படி மடிங்க. அதுக்கு நேராக ஷோல்டரையும் இப்படி மடிங்க. மடிச்சுட்டு கரெக்டாக கீழ்ப்பக்கம் 2 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து இந்த முதுகோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இப்படி வச்சுட்டு மேல் பக்கம் ஷோல்டர்கிட்ட கரெக்டான அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கரெக்டான அளவை நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே நம்ம தையலுக்குள்ள இடம், அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்குள்ள இடம் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அதிகமாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட இறக்கம் எடுக்கிறதுக்கு இந்த சைடு ஜாயிண்ட் ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாக மடிக்கும்போது ப்ளவுஸோட முதுகு பக்கம் இப்படி வரும். அதை கரெக்டாக இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க எப்போவுமே.
அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணணும். நம்ம கட் பண்ண வேண்டிய அளவு இது ரெடி அளவு. இப்போ மொத்தமாக சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம். 17 இன்ச்சு இருக்குது நமக்கு. கழுத்தோட கரெக்டான அளவு வந்து 7.75 இன்ச்சு. தைச்சதுக்கப்புறம் வர வேண்டிய அளவு கீழே இருக்குது. கட் பண்ணுற அளவு மேலே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கழுத்தோட அகலமும் ஷோல்டர் அகலமும் எடுக்கணும். அதுக்கு வந்து ப்ளவுஸ் அப்படியே இந்த மாதிரி நல்லா ஃபோல்டிங் பண்ணுங்கள். சைடு ஜாயின் ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு, உங்களுக்கு இது நழுவி போகிற மாதிரி தெரியுது அப்படின்னா இந்த சைடில் வந்து நீங்கள் ஒரு பின் போட்டுங்க. இப்போ கரெக்டாக அந்த முதுகு பக்கத்தை வந்து கீழ்ப்பக்கம் 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். மார்க் மேலே வைங்க. வச்சுட்டு இந்த பக்கம் கரெக்டான அளவு இப்போ இந்த மாதிரி இது நெக்கு கரெக்டாக ஷேப் வந்து நெக்கோட ஷேப்பை அப்படியே கரெக்டாக வைங்க. எங்கேயும் இழுக்கலாம் வேணாம். கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ரெடி அளவு மார்க் பண்ணுங்க. ஆம்ஹோல் கிட்டேயும் சரி, கரெக்டாக அந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒரு மார்க்கும் நெக்கோட ரெடி அளவில் ஒரு மார்க்கும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது ஆம்ஹோல் கொட்டை இப்போ இந்த இடுப்போட சைடு ஜாயின் வந்து கரெக்டாக கீழ்ப்பக்கம் அப்படி வச்சுருங்க. ஆம்ஹோல் பாயிண்ட்டுக்கிட்ட கரெக்டாக தையலில் மார்க் பண்ணுங்கள். அதுக்கு மேலே தையலுக்குள்ள அளவை மேலே மார்க் பண்ணணும். இப்போ அவ்வளோதான். ஆம்ஹோலு, ஷோல்டரு, கழுத்து அகலம் எல்லாமே நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ இது வந்து கரெக்டாக வந்து இடுப்பில் வந்து நமக்கு மெயினான அளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ டாட் பிடிக்கிற அளவு 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே 2 இன்ச் அளவு நம்ம தையலுக்கு இந்த அளவுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போது நெக்கோட அகலம் மொத்தமாக வந்து 2.25 இருக்குது. இப்போது ஒரு 1/4 இன்ச்சு உள்பக்கம் நம்ம மார்க் பண்ணணும். இதுதான் மெயினான அளவு. உள்பக்கம் வந்து 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போது ஷோல்டர் வந்து 5.5 இன்ச் இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வந்து 5.25 ஒரு பாயிண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்கோட அகலம் ரெடி அளவு வந்து 2.25 இருக்கணும். தையலுக்கு விட்டுட்டு கட் பண்ணும்போது 2.5 இன்ச்சு. இப்போது 5.5 ஷோல்டர் அகலம், ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அதிகமாக 5.25 ஒரு பாயிண்ட்டு நம்ம ஷோல்டர் அகலம் வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போது இதில் வந்து கரெக்டாக இதுக்கு நேராக வந்து 17 இன்ச்சை மார்க் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இதே மாதிரி இங்கேயும் 17 இன்ச் கொஞ்சம் தள்ளி இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். கீழ்ப்பக்கம் 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுலேயும் ஒரு தையல் போட்டுங்க. இது வந்து நமக்கு ரெடி அளவு. இது வந்து தையலுக்கு சேர்த்து நம்ம கட் பண்ணியிருக்கிற அளவு. இப்போது இங்கேருந்து நம்ம ஷோல்டரை கரெக்டான அளவு வந்து 5.25. இது தைச்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய அளவு. கட் பண்ண வேண்டிய அளவு வந்து நமக்கு 5.25. அதையே இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு. இது பானைக்கு அப்படிங்கனால ஒன்று 2.5 இன்ச்சு கூட கம்மியாக வச்சிங்கன்னா தொட்டி ஷேப்பில் வரும். 2.5 இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டான அளவு வரும். ஒரு 1/4 இன்ச் அதிகமாக எடுத்தோம்னா ஷேப் வந்து நல்லா அகலமாக வரும். இப்போ மேலே உள்ள 2.5 இன்ச்சோட ஒரு பாயிண்ட் மட்டும் நான் அதிகமாக எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம நெக் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கோம், இதையும் தான் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி மேல் பக்கம் இருக்கிற இந்த அளவை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கேயும் அதாவது இங்கே ஷோல்டர் அகலம் வந்து 5.25 ஒரு பாயிண்ட் வச்சோம்ல, அதே அளவை இதுக்கு நேராகவும் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாவதாக வரைஞ்சிருக்கிற இந்த மார்க்கையும் கீழ்ப்பக்கம் இருக்கிற இந்த மார்க்கையும் தான் நம்ம ஜாயின் பண்ணோம். அதே மாதிரி மேல் பக்கம் இருக்கிற இந்த ஜாயிண்ட்டையும் இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட்டையும் மார்க் பண்ணுங்கள். அதை வந்து இப்படி ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உடம்போட சுற்றளவு எடுக்கணும். பேக் சைடு கரெக்டாக இங்கேருந்து முதுகு பக்கத்துலேருந்து 9.5 இன்ச்சை வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். தையலுக்கு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ பாஸ் ஷேப்புங்கனால இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நம்ம வரையணும். இப்போ 1 இன்ச்சு வந்து நம்ம டேப்பை வச்சுட்டு இப்படி வெளிப்பக்கம் மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துக்குள்ளே 5.25 இருக்கிற இடத்துல ஒரு 2.25 ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள் சென்ட்ரு. இப்போ இதுக்கும் உள்ள அளவில் 3.5 இன்ச் இருக்குல்ல, அதில் வந்து 2 இன்ச்சை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ஷேப் வந்து இப்படி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பேக் சைடு வந்து நம்ம இந்த அளவுக்கு தான் ஷேப் எடுத்திருக்கோம். பேக் சைடு வந்து எல்லா அளவுகளுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். கீழ்ப்பக்கம் மடிச்சு தைப்போம்ல, அந்த இடத்துக்கிட்ட உள்ள அளவுகிட்ட சிசர் கட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே உடம்போட சுற்றளவுக்கிட்ட மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிளாத்தில் வந்து ஒரு சைடு வந்து நம்ம பேக் பார்ட் கட் பண்ணோம், இன்னொரு சைடு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். கிளாத்தை அப்படியே 4ஆக ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ஓப்பன் சைடும் ஒரு ஃபோல்டிங் சைடும் என் பக்கம் இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஃபுல் ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ இதை மாதிரி மடித்து போட்டுட்டு கீழ்ப்பக்கம் இப்போ கரபாகம் அப்படின்னா அப்படியே ஒரு இன்ச்சில் மடித்து சென்டரை ஓட்டை தையல் போட்டு ஹெம்மிங் பண்ணி பிரித்து விட்டுக்கலாம். இப்போ அது வந்து பிசுறு பக்கமாக இருக்கனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் அதிகமாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம 2வது மடிப்பு மடிச்சுட்டு ஓட்டு தையல் போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஸ்லீவோட உயரம் வந்து உங்களுக்கு டேப்பில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், அப்படியே இல்லைன்னா ப்ளவுஸை வச்சும் நம்ம வச்சுக்கலாம். ப்ளவுஸோட முன்கை சுற்றளவை இதை மாதிரி வச்சுருங்க. இப்போ முன்கை சுற்றளவோட கரெக்டான அளவை இதை மாதிரி மார்க் பண்ணிக்கிருக்கேன். இப்போது ஸ்லீவோட உயரம் கரெக்டாக ஜாயிண்ட்டுக்கிட்ட, அதாவது ப்ளவுஸோட பேக் சைடில் உள்ள ஸ்லீவ் உயரம் எல்லாமே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கரெக்டாக இதை மாதிரி வச்சுட்டு ஆம்ஹோல் இறக்கத்துக்கு வந்து அதையும் மெயினான அளவை மார்க் பண்ணுங்கள். இப்போ இப்படியே வச்சுட்டு கரெக்டாக இது வந்து தையல், நமக்கு தையல்லேருந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் அதிகமாக விட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். விரலை வந்து இந்த அளவுக்கு வந்து தையலுக்கு ஒரு கோடு போட்டுருங்க. அதுக்கிட்ட விரலை வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணுங்கள். இது வந்து நமக்கு பேக் சைடு அளவு. அவ்வளோதான். மொத்தமாக வந்து ஸ்லீவை வச்சே மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஆம்ஹோலோட அகலம் வந்து 7.25 இன்ச் இருக்குது. இப்போது ஸ்லீவோட உயரம் வந்து 8.25, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு மேலே மார்க் பண்ணிக்கலாம். 8.5 இன்ச் இருக்குது. இப்போ 8.5 இன்ச்லேருந்து இங்கே அடிக்க இறக்கம் வந்து 3.5 இன்ச்சில் இருக்குது இந்த ப்ளவுஸ்க்கு. ஆம்ஹோல் அகலம் வந்து 7.25ன்னு மார்க் பண்ணிக்கலாம். வெளிப்பக்கம் வந்து நமக்கு 1.5 இன்ச்சோட ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இந்த அகலம் வந்து நமக்கு கிளாத் போதும். இப்போ இந்த ஷேப் வந்து நம்ம இது மாதிரி வரைஞ்சிக்கலாம். நம்ம தையலுக்கு சேர்த்து தான் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஜாயிண்ட்லேருந்து நம்ம கரெக்டாக அது மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் வளைவுக்கு இந்த மாதிரி வளைவு கொடுத்துருங்க. இங்கேருந்து கொண்டு வந்து இந்த ஷேப்பு இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம உள் வளைவு எடுத்திருக்கோம். அவ்வளோதான். ஸ்லீவ் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட்டில் கட் பண்ண வேண்டியது, இது வந்து ஃபுல் ஸ்லீவோட கட்டிங். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவோட அடித்து திருப்புற, அதாவது மடித்து தப்போம்ல அந்த இடத்துலையும் இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துக்கிட்டு இப்போ ஆம்ஹோல் கிட்ட வர ஜாயிண்ட்டுக்கிட்டையும் சிசர் கட் கொடுத்துக்கலாம். மேல் பக்கம் வர 2 கிளாத்தை மட்டும்தான் நம்ம எடுத்து இந்த உள் வளைவு வந்து கட் பண்ணணும்.
அவ்வளோதான், நம்ம உள் வளைவு வந்து கட் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி இது வந்து அதிகமாக 38 இன்ச்சு அளவு உள்ள எல்லாருக்குமே இது இந்த அளவு வந்து ஃபிட்டாக செட் ஆகும். இதே அளவுகளில் நீங்களும் வந்து மார்க் பண்ணி கண்டிப்பாக கட் பண்ணி தைரியமாக தைக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணணும். இப்போ ஒரு பக்கம் ஸ்லீவு, ஒரு பக்கம் வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஓப்பன் சைடு வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு. இப்போது பேக் பார்ட் கட் பண்ணியிருக்கோம்ல, அதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு ஷோல்டர் அளவு, ஆம்ஹோல் அளவு எல்லாத்தையுமே நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த பக்கம் இருக்கிற கிளாத் வந்து நம்ம பட்டிக்கு எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்போ எல்லா அளவுகளையுமே நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணி வரைஞ்சி எடுத்துக்கலாம். உடம்போட சுற்றளவுக்கிட்ட மார்க் பண்ணுங்கள். இந்த பக்கம் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம், அதாவது மேல் பக்கம் கொஞ்சம் ஏற்றியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஏன்னா பேக் நெக்கோட ஃப்ரண்ட் நெக் வந்து அளவு வந்து கம்மியாக இருக்கும். அதனால் ஸ்ட்ரைட்டாக வந்து மேல் பக்கம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு மடித்து தைக்க வேண்டிய இடம். இந்த இடத்துக்கிட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட் பீஸில் நம்ம பேக் பீஸை வச்சு வரைய வேண்டிய அளவு. இப்போ இதை வந்து ப்ளவுஸோட பேக் உயரத்துக்கு ஈக்குவலான ஃப்ரண்ட் உயரம் இது தான். இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் மட்டும் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு, அப்புறம் டாட்டுக்குள்ள உயரம், இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேல் பக்கம் வந்து ஒரு ஷோல்டருக்குள்ள அளவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து கரெக்டான அளவு. இது வந்து நமக்கு ஷோல்டருக்கு தையலுக்குள்ள அளவு. இப்போ நம்ம இது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு இருக்குது. கரெக்டாக வந்து இதுவே வெளிப்பக்கம் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாயிண்ட்டை வந்து மேலேருந்து வச்சு அளக்கணும். இப்போ நம்ம வந்து இது வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு, அதாவது வெளிப்பக்கம் நல்ல பக்கத்தை வச்சு மார்க் பண்ணுறோம். அதனால் கரெக்டான அளவை கீழ்ப்பக்கம் உள்ள ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கிட்ட தான் நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு நெக்கு ஷேப்பை அப்படியே வந்து இது மாதிரி வச்சுருங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து முன்பக்கம் வந்து 1/2 இன்ச்சு தள்ளி தான் இருக்குது. அதனால் நம்ம இது வந்து எக்ஸ்ட்ரா மார்க்லாம் முன்னாடி வரையில, பேக் நெக்கை வச்சு அப்படியே வரைஞ்சிருக்கோம். ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நமக்கு கரெக்டான அளவு தள்ளி வந்திருக்கு. அதனால் இப்போ வந்து நெக்கோட இறக்கத்துக்கு வந்து எப்போவுமே நீங்கள் மார்க் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு வந்து அதிகமாகவே வச்சு மார்க் பண்ணுங்கள். 1/4 இன்ச்சு தையலுக்கு மட்டும் விட்டு மார்க் பண்ணிங்கன்னா நெக்கோட ஷேப் வந்து கண்டிப்பாக அதிகமாகிடும். 1/2 இன்ச்சு வந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணிங்க. உங்களுக்கு ஷேப் வேணும்னா இந்த ஃப்ரண்ட் நெக்கை வச்சு இந்த மாதிரி எடுத்துங்க. வெளியில் தையலுக்குள்ள இடத்த விட்டுட்டு ஷேப் வந்து அப்படியே எடுத்துருங்க. இப்போ இது வந்து கரெக்டாக மெயினான அளவு 1 இன்ச்சு வந்து கீழ்ப்பக்கம் தள்ளி நம்ம டாட்டுக்குள்ள அளவை மார்க் பண்ணணும். அதுலேருந்து மறுபடிக்கும் ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது டாட் பிடிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணோம்ல, அதுக்கு மொத்தமாக வந்து ஒரு 1.25 இன்ச்சு விட்டோம்னாலே போதும். இதுதான் நமக்கு மெயினான அளவு. பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் டாட்டுக்குள்ள அளவை வந்து எக்ஸ்ட்ரா 1.25 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டு டாட்டோட உயரம் ப்ளவுஸோட பேக் சைடில் கரெக்டாக அந்த கிளாத் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டுறணும். இப்போ அதுக்கு நேராக வர ஷோல்டர் சென்டர் இதை மாதிரி மடிச்சிடணும். மடிச்சுட்டு இப்போ இந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், மேலேருந்து வைக்கணும். இப்படி வச்சிங்கன்னா இதை மாதிரி வைக்கணும். நான் 2 சைடுமே உங்களுக்கு கலந்து காட்டுறேன். இப்போ டாட்டுக்கிட்ட வர அளவை மாதிரி மார்க் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டை வந்து இதை மாதிரி பிடிச்சிங்க டாட்டுக்கிட்ட, அதுக்கு நேராக வர சென்டரை எடுத்துங்க. இப்போது இந்த ஷோல்டருக்கு மெயினான அளவு எந்த இடத்துல விட்டுருக்கோம் பாருங்கள், தையலுக்குள்ள இடத்த விட்டுட்டு அதுக்கு கீழே வச்சுட்டு கரெக்டாக இது வந்து மெயின், அதுக்கு கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்குள்ள இடம். இப்படியும் நீங்கள் மார்க் பண்ணலாம், பேக் சைடும் மார்க் பண்ணலாம். எப்படி இழந்தாலும் அளவு வந்து நமக்கு கரெக்டாக வரும்.
இந்த பக்கம் நம்ம இடம் விடல, பேக் சைடை வச்சு அப்படியே அளந்துருக்கோம். இந்த பக்கம் மட்டும் ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். இங்கே விட்டால் இங்கே விட தேவையில்ல, இங்கே மட்டும் நான் 1/2 இன்ச் விட்டுருக்கேன். ஏன்னா இது இப்போ உள் பக்கம் நம்ம குடஞ்சி கட் பண்ணிடுவோம்ல, அப்போ வந்து இந்த 1/2 இன்ச் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மொத்தமாக நமக்கு சென்ட்ரு உயரம் வந்து 13 இன்ச் இருக்குது. இதே இந்த 2 ஷோல்டருக்கும் சென்டரில் இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து நமக்கு இந்த நேருக்கு வருது. இப்போது இங்கேருந்து நெக்கோட இறக்கம் வந்து 6 இன்ச் இருக்குது. முன்பக்கம் 13 இன்ச்சு, இங்கே வந்து 11.25 வந்திருக்கு நமக்கு. இங்கே வந்து 13.25 இருக்குது. இங்கே கரெக்டாக பார்க்கும்போது நமக்கு 11.25. அப்போ 11.25, 12.25, 13.25, மொத்தமாக 1.5 இன்ச்சு கம்மியாக வந்து நமக்கு இந்த கிராஸ் இருக்குது. இதே மாதிரி ஆம்கோல் சுற்றளவு வந்து 5.25 மார்க் பண்ணியிருக்கோம். 5.25 கிட்ட இந்த டேப்போட அளவை வச்சுருங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து 13.25 மார்க் பண்ணோம்ல, இங்கே வந்து ஒரு 12.25 மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இது வந்து எப்படிக்குன்னா இந்த பட்டியோட கிராஸ் எடுப்போம்ல அதுக்கு. இப்போ இந்த ஜாயிண்ட்டையும் இந்த மார்க்கையும் ஜாயின் பண்ணிக்கணும் நம்ம. அவ்வளோதான், நமக்கு இந்த மாதிரி கிராஸ் வந்து மார்க் வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ டாட்டோட அகலம் வந்து நமக்கு அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அளவு வந்து நமக்கு மடிஞ்சிருக்கு ஓரளவுக்கு. இந்த தையல்லேருந்து நம்ம இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். 1.25 வருது நமக்கு. கொஞ்சம் உள்ளே மடிச்சிருக்கனால நம்ம சேர்ந்து தான் மார்க் பண்ணணும் அளவு வந்து. இப்போ 1.25 மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட அகலம் வந்து 1.25. இங்கே வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு எடுத்துருவோம். இப்போ டாட்டுக்கு இந்த இதுக்கும் வந்து கிராஸ் வந்து நமக்கு 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு இந்த கிராஸ் இருக்குது. 38 இன்ச்சுக்கு அவ்வளவு தான் வரணும். நீங்கள் அதை விட 3 இன்ச்லாம் எடுத்திங்கன்னா கப் ஷேப் வந்து தள்ளி போயிடும், உங்களுக்கு அவ்வளோவா பார்க்க நல்லா இருக்காது. இப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட்டுக்கு வந்து எப்போதும் போல் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு எடுப்போம்ல, அது மாதிரி இந்த வளைவு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ அவ்வளோதான், ஃப்ரண்ட்டு வந்து ஷேப் வந்து நம்ம எடுத்துட்டோம். இது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து உடம்போட சுற்றளவு இருக்குது. இந்த இடம் தான் நமக்கு மெயினான அளவு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம உடம்போட சுற்றளவுக்கிட்ட இங்கே ஒரு சிசர் கட் கொடுத்துங்க. அதே மாதிரி சென்ட்ரு சிசர் கட் கொடுத்துங்க. டாட்டுக்கிட்டலாம் வந்து சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். பட்டியோட அளவு வந்து இதுக்கும் தான் நம்ம அளவு எடுக்கணும். இந்த ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டாட்டோட உயரமும் நான் வந்து சொல்லிடுறேன். மொத்தமாக வந்து ஃப்ரண்ட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சு, இந்த அகலம் வந்து 2.25. இப்போ ஒவ்வொரு டாட்டுக்கும் இடையில வந்து 2 இன்ச்சு 2 இன்ச்சு இந்த அளவுக்கு வந்து நமக்கு டாட் வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து சென்ட்ரு. எல்லாத்தையுமே நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்ம வந்து ஃப்ரண்ட்டு டாட்டு வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ 2 சைடும் நமக்கு அது வந்து டாட் வந்து தெரியணுங்கிறதுக்காக கரெக்டாக நான் வந்து விரல் இது மாதிரி அந்த மெயினான டாட்டுக்கிட்டையும் இப்படி வச்சுட்டு பேக் சைடு வந்து கரெக்டாக வந்து அப்படியே பேக் சைடு, இதுதான் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள அளவு மாதிரியே பேக் சைடு. இப்போ இந்த இடத்துக்கிட்டையும் நம்ம இதை மாதிரி, அதாவது இது வந்து சென்ட்ரு, 2 சைடும் நம்ம அது மாதிரி மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்குள்ளே பட்டி அளவு தச்சுட்டு எப்படி அளவு கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தச்சுட்டு நம்ம
அளவு மார்க் பண்ணி பட்டி கட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டை தைச்சிட்டு பேக் வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து கரெக்டான அளவில் மடித்து தைக்கலாம். அந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ 1 மீட்டர் கிளாத் அப்படிங்கிறனால நமக்கு கிளாத் வந்து தாராளமாக இருக்குது. நல்லா திக்னஸாக வேணும் அப்படின்னா நமக்கு வேறு கிளாத்தில் வந்து இன்னும் 2 கிளாத் வந்து கொடுத்து திக்காக அடிச்சிக்கலாம். இப்போ நான் என்னோடய ஸ்டைலில் நான் ஸ்டிச் பண்ணும்போது பட்டி தைச்சிட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து பட்டி கிளாத்து நல்லா திக்னஸாக வேணுங்கிறதுக்காக 2 கிளாத்து இது மாதிரி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ்ப்பக்கம் வந்து சமமாக இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, வந்து நமக்கு 2 கிளாத் இருக்குது. நல்லா அகலமாக இருக்கனால நம்ம இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு திக்னஸாக அடிப்பக்கம் வச்சு நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. நம்ம இதில் வந்து நெக் பீஸ்க்கு வந்து இந்த கிளாத்தை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கிளாத் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஹூக் பட்டிக்கு வந்து ஒரு 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐப்பட்டிக்கு வந்து 4.5 இன்ச், அதாவது இந்த இடத்துல இருக்குது. அதனால் நல்லா அகலமாகவே கிளாத் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஹூக் பட்டி, ஐப்பட்டி. இது வந்து நெக் பீஸ்க்கு பானைக்கு தைக்கும்போது எப்படின்னு பார்த்துக்கலாம். பட்டி கிளாத்தும் எடுத்தாச்சு. இப்போ பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறதும் எப்படி அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கீழ் பக்கம் வந்து மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் 2வதாக ஃபோல்டிங் பண்ணி ஹெம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் நம்ம அதிகமாக கிளாத் விட்டுருந்தோம்னா அதை ஃபஸ்ட்டு இது மாதிரி விரலால் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி தேய்ச்சிட்டு தைக்கும்போது நமக்கு அளவு வந்து ஸ்ட்ரைட்டாக மாறாமல் கரெக்டான அளவில் வரும். இப்போ இந்த கிளாத்தை ஃபஸ்ட்டு இது மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 கிளாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் ஆரம்பித்து ஃப்ரண்ட்டில் முடிச்சிருக்கோம். ஸ்லீவோட ஃப்ரண்ட்டு, அதாவது குடஞ்சி கட் பண்ணோம்ல அந்த இடம். அதே மாதிரி அடுத்த ஸ்லீவ் ஆரம்பிக்கும் போதும் இந்த ஃப்ரண்ட் சைடு வரா மாதிரி வச்சு தையல் போடணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு வந்து கிளாத் விட்டுருக்கோமோ அதை மடித்து ஃபோல்டிங் பண்ணி சென்டரில் வந்து ஓட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஹெம்மிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நமக்கு ஹெம்மிங் பண்ணிவிட்டு பிரித்து எடுத்துலாம். ஓட்டு தையல் போடுறதுனால நமக்கு கிளாத்லேயும் வந்து ரொம்ப பதியாது. தையல் போட்ட மாதிரி நமக்கு எந்த அடையாளமும் இருக்காது. ஹெம்மிங் பண்ணிவிட்டு தையலை வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்லீவும் இதை மாதிரி ஃபினிஷிங் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து பட்டி வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பட்டியோட பேக் சைடு அளவு வந்து 3 இன்ச்சும் ஃப்ரண்ட் சைடு வந்து 3.25 இன்ச்சும் இருக்குது நமக்கு. இப்போ நம்ம பேக் சைடில் ஃப்ரண்ட் சைடு 2 பக்கமே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வந்து தையலுக்கு சேர்த்து கட் பண்ணணும். இப்போ பட்டியோட நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு ப்ளவுஸில் அளந்துக்கலாம். 9.5 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம ஹூக் பட்டி ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருப்போம், 10 இன்ச்சு. ஆனால் நம்ம ஒரு 11 இன்ச்சாகவே இதை வந்து பட்டி வந்து தைச்சி எடுத்துக்கலாம். கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கிறதுக்குள்ள அளவை இதை மாதிரி மடித்து வந்து விரலால் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம தையல் போடும்போது தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம கிளாத்தில் எல்லா கிளாத்லேயும் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு தைக்கிறது வந்து கஷ்டம். இந்த மாதிரி அந்த மார்க்கிங்கில் கரெக்டாக வந்து மடித்து ஸ்ட்ரைட்டாக தேய்ச்சி எடுத்துட்டோம்னா தையல் வந்து நேராக போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 2 கிளாத் இதை மாதிரி அட்டாச் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டியோட அகலம் கட் பண்ணுறதுக்கு ஒரு 4 இன்ச்சில் நான் வந்து கிளாத் விட்டுட்டு கீழே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தை மடித்து ஃபஸ்ட்டு இது மாதிரி தையல் போட்டுக்கிறோம். இப்போ அப்படியே திருப்பிட்டு ஓரத்தில் தையல் போடாமல் நம்ம இந்த கிளாத் வந்து எந்த அகலத்துக்கு வந்து நம்ம விட்டுருக்கோமோ அது அந்த 3 கிளாத்து சேர்ந்து படிகிற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு நம்ம வெளிப்பக்கம் தையல் போடும்போது அந்த உள்பக்கம் கொஞ்சம் நீளமாக இருக்கிற அந்த கிளாத் வந்து சுருண்டு வராமல் இருக்கும். அதுக்காக இதை மாதிரி தையல் போட்டுக்கலாம். இதை மாதிரி தையல் போட்டுட்டு வெளிப்பக்கம் நம்ம எப்போதும் போல் கிளாத்தை மடித்து இதை மாதிரி 1/4 இன்ச்சில் தையல் போட்டு எடுக்கலாம். பட்டியோட ஸ்டிச்சிங் பொறுத்த அளவுக்கு நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் என்ன மாதிரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறேனோ அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன்.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ இதை மாதிரிலாம் சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ கீழ்ப்பக்கம் 1/4 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு 2 கிளாத்தும் முன்பக்கமும் பேக் சைடு 2 பக்கமுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நேராக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பட்டியோட அளவை வந்து தையலோட சேர்த்து வந்து மார்க் பண்ணணும். 3.25 போது முன்னாடி வந்து 3.25, பேக் சைடு வந்து 3.5 இன்ச்சும் இந்த கிராஸ் வந்து வரைஞ்சி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு பக்கத்தில் 2.5 இன்ச்சு அந்த கிராஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க. முன்னாடி 3.25 இன்ச்சுனா அதை விட ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி சென்டர் இந்த கிராஸ் வந்து நான் வந்து மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டில் வர அந்த மார்க்கையும் பேக்கில் வர மார்க்கையும் இந்த மாதிரி கிராஸாக வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான் இந்த பட்டி கட்டிங் வந்து. ஃப்ரண்ட்டை வந்து அடையாளப்படுத்தி வச்சுங்க எப்போவுமே. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சிசர் கட்லாம் கொடுத்து வச்சுருக்கனால டாட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தையல் தான் நான் போடுறேன். தையல் முடிக்கும் போது லாக் ஸ்டிச் கண்டிப்பாக போட்டு எடுத்துக்கணும். அப்படி லாக் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு சுருக்கம் வராமல் இருந்துச்சுன்னா அப்படியே திருப்பி 2 தையல் வேணாலும் நீங்கள் போட்டு எடுத்துங்க. சென்டர் டாட் வந்து 1/4 இன்ச்சிலேருந்து கிராஸாக பிடிச்சிருக்கேன். இப்போ 3வது வந்து நம்ம டாட் வந்து ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தாலும் கூட நம்ம ஃபைனலாக இப்படி மடிக்கும் போது எந்த இடத்துல வருதோ அதை தான் நம்ம தைச்சி எடுக்கும்போது கரெக்டாக வரும் ஃபினிஷிங்கு. கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் வருது, அதை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு இதை மாதிரி டாட் பிடிச்சி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் தைக்கும்போது இதை மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மார்க்கிங் நீங்கள் பண்ணியிருந்தா கூட தைக்கும்போது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பண்ணி தைக்கும்போது ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும். பட்டியோட ஃப்ரண்ட்டும் ப்ளவுஸை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட முன் பக்கத்தை வந்து வெளிப்பக்கம் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே பட்டி வச்சு தைக்கிறோம். இப்போ பட்டியை வந்து ஜாயிண்ட்டை கீழ்ப்பக்கமாக திருப்பிட்டு இந்த ஓரத்துலேயே வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். மறுபடி இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ 1 ஃபுட் கேப் விட்டு கீழ்ப்பக்கம் வந்து தையல் போட்டு எடுக்கும்போது உள்பக்கம் இருக்கிற அந்த பட்டியும் வந்து நமக்கு படிமானமாக ஆகிடும். வெளிப்பக்கமும் 2 தையல் போடுறதுனால ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 ஃப்ரண்ட் பீஸுமே நம்ம டாட் பிடிச்சி எடுத்துகிட்டு பட்டி ஜாயின் பண்ணுறேன். பட்டி கிளாத் வந்து ஃபஸ்ட்டு பட்டி கிளாத்தை கீழே வைக்கிறேன். இப்போ வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸில் ராங் சைடு மேலே இருக்குது. இந்த டாட்டை வந்து மடித்து பேக் சைடு திருப்பிக்கிறோம். பட்டியில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி விட்டுட்டு தான் வந்து ப்ளவுஸ் பீஸை வச்சு நம்ம வந்து இந்த முக்கோண ஷேப்பில் வர இடத்துல ஜாயிண்ட் தெரியும் நல்லா, அந்த ஜாயிண்டில் வந்து நம்ம வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸஸாக கிளாத் விட்டு நம்ம பட்டி தைச்சிட்டு இது மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு பட்டி பத்தலை அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வராது. இப்போ இது மாதிரி டபுள் தையல் போட்டு பட்டி ஃபினிஷிங் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்கறது. கப் ஷேப்பும் ரொம்ப கச்சிதமாக வரும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஐப்பட்டி ஹூக் பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டான அளவில் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிங்க. எனக்கு இந்த டாட்டுக்கிட்ட ஒரு நூல் அளவு கொஞ்சம் வித்தியாசம் வர மாதிரி இருக்குது. அதை இன்னொரு தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ போட்டு எடுத்துகிட்டு பார்க்கும்போது 2 கிளாத்தும் வந்து ஈவனாக கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஐப்பட்டி வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த 4.5 இன்ச்சு கிளாத்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விரலால் தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ அந்த ஓப்பன் சைடில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு மேலே வந்து துணி கிளாத் விட்டுட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரைட் சைடு மேலே இருக்குது. 2 கிளாத் எல்லா கிளாத்தையும் இப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாத் வந்து இந்த அளவுக்கு இருக்கும். இதை வந்து அப்படியே பாருங்கள், நான் என்ன மாதிரி மடிக்கிறேனோ அதே மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துகிட்டு கீழ்ப்பக்கம் கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துங்க. எடுத்துகிட்டு இப்போ அந்த ஷார்ப்பாக ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கார்னரை வந்து நல்லா எடுத்து விட்ருங்க. இதை மாதிரி மடிச்சுட்டு வந்து ஐ தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக வரும் உங்களுக்கு. இப்போ பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் ஐ தேவையோ அதை வந்து ஃபஸ்ட்டே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. தைச்சிட்டு இப்போ வந்து நம்ம ஐ வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாமே பிகினர்ஸ்க்கான சின்ன சின்ன வந்து சீக்கிரம் தைக்கிறதுக்கான சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் இதெல்லாம். இப்போ நல்லா அனுபவம் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. இப்போ நானுமே நார்மலாக தைக்கும்போது சரசரன்னு தைச்சி எடுத்துருவேன். இப்போ உங்களுக்கு சொல்லும் போது இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மார்க் பண்ணிவிட்டு தைக்கும்போது ஐயோட அளவு வந்து எங்கேயும் உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்த மாதிரி ஐயோட ஸ்டார்டிங்கில் சரி ஐ முடிக்கும் போதும் கண்டிப்பாக லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷிங் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹூக் பெட்டி தைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு 2.5 இன்ச்சு கிளாத் எடுத்திருந்தோம். இந்த கிளாத்தை அப்படியே வச்சுட்டு ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த டாட் வந்து கீழ்ப்பக்கமாக திருப்பிடுறேன். திருப்பிட்டு
இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு தையல் போட்டுட்டு, இப்போ ஜாயிண்ட் வந்து ரைட் சைடு இருக்குது, அப்படியே திருப்பிட்டு இப்போ அந்த கிளாத் எக்ஸஸாக இருக்கிறத வெளிப்பக்கம் ஹூக் பட்டிக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டு மீதிக்கு இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கங்க. ஃபோல்டிங் பண்ணிவிட்டு தையல் வந்து எட்ஜில் போடாமல் கொஞ்சம் உள்பக்கம் தள்ளி போடுங்க. அப்போ வந்து சுருக்கம் எதுவும் வராமல் ரொம்ப நீட்டாக வரும் ப்ளவுஸு. நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதை மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு நெக்குக்கிட்ட ஒரு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தைச்சதுக்கப்புறமும் ஒரு முறை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க, 2 சைடும் நமக்கு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பேக் பார்ட் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். எப்போதுமே இந்த மார்க்கிங்லாம் வந்து உள்பக்கம் பெயர்ற மாதிரி தையல் போடுங்க. இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட்டு கரெக்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி ப்ளவுஸோட சைடு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் தைச்சி எடுத்துருக்கிற பட்டி அளவு கரெக்டான அளவில் இருக்குது. நமக்கு இந்த மார்க்கிங் வந்து கரெக்டாக இருக்குது. இதில் உங்களுக்கு எதுவும் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா பேக் சைடில் வந்து மடித்து தைக்கும்போது அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரே அளவில் இருக்கிற மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் வந்து நான் வந்து மடிச்சுட்டு விரலால் ஸ்ட்ரைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கிறேன். மறுபடியும் மீதி எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை அப்படியே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை மாதிரி பேக் பார்ட் வந்து தைச்சி ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். கிராஸ் வந்து நம்ம அதிகமாக எடுக்கல, ஏன்னா நம்ம கரெக்டான அளவு விட்டுருக்கறனால கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் நான் கிராஸ் இது மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டருக்கு வந்து எந்த அளவு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவு 2 சைடுமே பிடிச்சி எடுத்துருங்க. கம்மியாக எடுத்திங்கன்னா அப்புறம் கழுத்தோட அகலம் வந்து அதிகமாகிடும். கழுத்தோட அளவு மாறாமல் இருக்கிறதுக்கு ஷோல்டர் எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதை கரெக்டாக வந்து பிடிச்சி ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் இடுப்பு பக்கம் இந்த மாதிரி சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு பின் போட்டுடணும். எப்போவுமே நம்ம கட்டிங்கில் எவ்வளோ தான் கரெக்டான அளவு கட் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணிவிட்டு சில விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக வந்து சரி பண்ணிவிட்டு தைக்கும்போது ஃபால்ட் வராமல் இருக்கும். இப்போ அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக நான் எடுத்து விட்டுட்டு சைடு ஜாயிண்ட் 2 கரெக்டாக வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டில் வர்றது தான் நமக்கு கரெக்டான அளவு. இந்த மார்க்கிங்கில் எனக்கு கொஞ்சம் மாறிடுச்சு. அது வந்து சரியான அளவு 9.5 இன்ச்சு அதுக்கு நேராக வர கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுதான் கரெக்டான அளவு. பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு கட்டிங் 2ம் கரெக்டாக வரணும். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக் ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு இந்த ஷோல்டர் அளவு வந்து நான் வச்சு பார்க்குறேன். இது கொஞ்சமாக, அதாவது ஒரு பாயிண்ட் அளவு நமக்கு எக்ஸஸாக இருக்குது இந்த கிளாத்து. இது அப்படியே வந்து நான் பேக் சைடு திருப்பி போட்டுட்டு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு நமக்கு கிளாத் எக்ஸஸாக இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் உள்ள அதிக அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ எப்போவுமே நமக்கு நெக்கு கிட்ட தான் நமக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கிளாத் வந்து உள்ளே தள்ளிப்போம். ஒரு 1/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நவுந்து வந்திருக்கு பாருங்கள். ஆனால் ஆம்ஹோல் வந்து ஜாயிண்ட் வந்து 2ம் சேமாக கரெக்டாக தான் நம்ம இதை மாதிரி வச்சுட்டு சைடு ஜாயிண்டிங் கரெக்டாக வச்சுட்டு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணோம். நான் என்னோடய ஸ்டைலில் இந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் சுற்றளவோட வந்து நம்ம ஜாயின் பண்ணுற ஸ்லீவ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்கும்போது ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு கரெக்டாக வரும். 2 சைடுமே நான் அதே மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்த ஆம்ஹோல் அளவுக்கும் ஸ்லீவுக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போது ப்ளவுஸில் உள்ள ஃப்ரண்ட் பார்ட்டும் ஸ்லீவில் உள்ள ஃப்ரண்ட் பார்ட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஆம்ஹோல் கிட்டேருந்தே ஜாயின் பண்ணிட்டு வரேன். இப்போ உங்களுக்கு இதை மாதிரி தைக்கிறதுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அதை மாதிரி இப்போ இதை மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து ஜாயின் பண்ண பயமாக இருந்ததுன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து ஸ்லீவை சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு சைடாக வந்து நீங்கள் தைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ ப்ளவுஸில் உள்ள ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பேக் சைடு திரும்பி இருக்குது. ஸ்லீவையோ நம்ம ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோலையோ எந்த கிளாத்தையுமே இழுக்காமல் 2 கிளாத்தையும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கிளாத்தை விட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். ஏதாவது ஒரு கிளாத்தை வந்து நீங்கள் அதிகமாக இழுத்து ஏதாவது ஒன்று தைச்சிட்டோம்னா கூட ஒன்று ஸ்லீவ் பத்தாமல் போயிடும், இல்லைன்னா ஆம்ஹோல் வந்து சின்னதாக போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். கிளாத் வந்து இதுவும் இந்த மாதிரி 2x2 கிளாத்லாம் ரொம்ப இழுக்கவே கூடாது நார்மல் ப்ளவுஸ் தைக்கும்போது. எப்போதும் போல் நம்ம ஆம்ஹோல் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது 2 தையல் போடுவோம்ல, அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ ஸ்லீவ் வந்து நமக்கு எந்த சுருக்கமும் இல்லை, அதே மாதிரி சைடு ஜாயிண்ட்டும் நமக்கு கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நம்ம 2 ஸ்லீவுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு 2 ஸ்லீவுமே ஜாயின் பண்ணிவிட்டு சைடு ஜாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி செக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் எனக்கு கரெக்டாக இருக்குது. சைடு வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து அளவு ப்ளவுஸில் உள்ள இடுப்போட சுற்றளவு இந்த கரெக்டாக வந்து எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஐப்பட்டி பக்கம் ஹூக் பட்டி பக்கம் 2 பக்கமே ஒரே அளவு இருக்குது. ஐப்பட்டி பக்கம் விட்டுட்டு அளக்கணும், ஹூக் பட்டியை சேர்த்து அளக்கணும். இப்போ இது ஹூக் பட்டி ஃபஸ்ட்டு வந்து நம்ம 7.5 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பில் வந்து ஜாயின் பண்ணி நிப்பாட்டிட்டு அப்படியே ஸ்லீவோட அளவையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துடலாம். 6.25 இன்ச் வேணும் ஸ்லீவோட அளவு. இப்போ வந்து ஸ்லீவோட அந்த முன்கை சுற்றளவுக்கிட்ட நான் கையை வந்து எடுக்கவே கூடாது. 2 கிளாத்தையும் சேர்த்து ஈவனாக அப்படியே கொண்டு வந்து தையல் போட்டு எடுக்கும்போது நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எங்கேயும் முன்ன பின்ன நகராமல் இருக்கும். இப்போது ஒரே ஸ்ட்ரெயிட்டாக ஈவனாக வந்து நம்ம கிளாத்தை வந்து நேராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக வந்து நம்ம சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கிட்டோம்னா நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்து எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு தையல் மட்டும் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட வந்து நம்ம உடம்பு சுற்றளவு, ஆம்ஹோல் சுற்றளவு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். உடம்பு சுற்றளவு 9.5 இன்ச் வேணும். ஆம்ஹோல் கிட்ட வந்து 7.25, முன்கை சுற்றளவு 6.25, எல்லா அளவும் கரெக்டாக இருக்குங்கிறப்ப நம்ம அடுத்தடுத்து போட வேண்டிய தையலையும் எத்தனை தையல் நீங்கள் போடுவீங்களோ அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். 2 சைடுமே அதே மாதிரி நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணுறோம். எப்போவுமே நம்ம ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணும்போது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து மேல் பக்கம் தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு வந்து ஹூக் பட்டி பக்கம் இடுப்புலேருந்து வரா மாதிரி இருக்கும். ஐப்பட்டி பக்கம் வந்து ஃபஸ்ட்டு கையிலேருந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆம்ஹோல் ஜாயிண்ட் ரெண்டுமே வந்து ஸ்லீவ் பக்கமாக வந்து திரும்பி இருக்கணும் மேல் பக்கம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இது மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே நம்ம தையல் போட்டு எடுத்துட்டு அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த தையல் போடும்போது இதில் உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு நம்ம தைக்கும்போது இன்னொரு தையல் வந்து பக்கத்தில் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு அளவுகள் வந்து கரெக்டாக இருக்குது. நான் எப்போதும் போல் வெளிப்பக்கம் வந்து 3 தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு ஃபுட்டு கேப் விட்டு 3 தையல் வந்து நம்ம போட போகிறோம். போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஆம்ஹோல் ஜாயிண்ட்லாம் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து நெக் பீஸ் கொடுத்து நெக்கை வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம இந்த மாதிரி நெக் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் உங்களுக்கு அளவு ப்ளவுஸோட அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷோல்டர்கிட்ட அதை வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து அளவு ப்ளவுஸில் உள்ள அளவு கரெக்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த 1/2 இன்ச்சு நீங்கள் நெக்கு வந்து ஏற்றி வெட்டினீங்கன்னா நெக்கோட ஷேப் வந்து ஃப்ரண்ட் ஷேப்பு கரெக்டாக வரும். மார்க்கிங்கில் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா தையலில் வந்து நமக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. இப்போ 2.5 இன்ச்சு கிளாத் இருந்துச்சு, அதை அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன். இந்த பானைக்கு அப்படிங்கிறனால நேர் பீஸ் தான் நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். மொத்தமாக நமக்கு வந்து நான் 4 பீஸ் வர மாதிரி நெக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 பீஸையுமே நேர் பீஸு 1.25 இன்ச்சு அளவில் நமக்கு அகலம் இருக்குது. இந்த மாதிரி எப்போதும் போல் நம்ம நெக் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அதிகமாகவே இந்த மாதிரி மடித்து தைச்சிருங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு தைச்சதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக 3/4 இன்ச்சு இருக்குது இந்த நெக் பீஸோட அகலம். இப்போ நெக் பீஸை இதை மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்புறமா ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்குது. இப்போ பா நெக் அப்படிங்கிறனால ஒரு ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு 3 இடத்துல நம்ம டாட் பிடிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளிட்டு இந்த மாதிரி டாட் பிடிக்கணும். கண்டிப்பாக அந்த டாட் வச்சா தான் ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஏன்னா இது பா நெக்கு நம்ம நேர் பீஸ் கொடுத்து தைக்கிறோம். நேர் பீஸ் கொடுக்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் டாட் வச்சு தான் ஆகணும். வச்சா தான் நமக்கு அந்த ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். இப்போ கார்னர்கிட்ட இந்த மாதிரி நான் அந்த பீஸ்லேயும் சரி அந்த ப்ளவுஸ்லேயும் சரி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு வந்து கிளாத் வந்து உள்பக்கமாக இந்த மாதிரி மடிச்சுட்டு பா ஷேப்பில் கரெக்டாக அந்த நெக் பீஸ் வந்து வரணும். இப்போ அந்த கார்னர்கிட்ட இது மாதிரி நீடலை நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்புறோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பா நெக் இது வரைக்கும் தைச்சி பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நீட்டாக ஈஸியாக வரும். நெக் பீஸ் வந்து கீழ்ப்பக்கமாக கொடுத்து தான் நான் அந்த மாதிரி டாட் பிடிச்சி பா நெக் வந்து ஷேப் வந்து ஃபினிஷிங் பண்ணுறேன்.
இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த கிளாத் வந்து நல்லா ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே ஃப்ளீட் வைக்கிறோம்ல அது உள்ளே போயிடணும். கரெக்டாக அந்த கார்னரில் மார்க் பண்ணிக்கிட்டோம்னா 2 கார்னர்லேயும் அந்த கரெக்டாக நீடில் வந்து நிப்பாட்டி திருப்பும் போது பாஸ் ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக வரும். ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் அந்த ஃப்ளீட் வச்சா தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக ரவுண்டு வந்து திரும்பி கொடுக்கும் நமக்கு நல்லா. நேர் பீஸாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சுட்டு திருப்பும்போது அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்லா அழகாக திரும்பி கொடுக்கும். இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்புக்கிட்டலாம் இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துங்க. இந்த பானைக்குக்கிட்ட இந்த கார்னரில் வந்து சிசர் கட் கொடுத்துங்க. இப்போ இந்த மாதிரி தச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக் பீஸை வந்து அப்படியே வெளிப்பக்கம் ரைட் சைடு திருப்பிட்டு நெக் பீஸ் மேலே எட்ஜில் தையல் போடணும். ப்ளவுஸில் வந்து அந்த தையல் விழாமல் நெக் பீஸ் மேலேயே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இந்த கார்னர் கிட்ட வரும்போது அந்த ஃப்ளீட்டை வந்து அதையும் அதே மாதிரி ஒரே ஷேப்பில் திருப்பிட்டு இந்த கார்னர் கிட்ட நீடல் நிப்பாட்டி திருப்பணும். இப்போ இதை மாதிரி எட்ஜில் தையல் போட்டு எடுத்துட்டு இந்த எந்த அளவுக்கு நான் எட்ஜில் அந்த தையல் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி போட்டு ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பீஸை வந்து ஃபோல்டிங் பண்ணிங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் வந்து எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை உள் பக்கம் அடிச்சுட்டு இதில் அதே மாதிரி ஸ்லீவுக்கு போட்டோம்னா அதே மாதிரி சென்டரில் ஓட்டு தையல் ஹெம்மிங் பண்ணிவிட்டு இந்த தையலை வந்து நம்ம கண்டிப்பாக பிரித்து எடுத்துடணும். டபுள் தையல் வேணாலும் போட்டு ஃபினிஷிங் பண்ணலாம். இது ஹெம்மிங் பண்ணால் இன்னுமே நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சென்டரில் ஓட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஹெம்மிங் பண்ணிவிட்டு இந்த தையலை வந்து பிரித்து எடுத்துடணும். இந்த கார்னர் கிட்ட மட்டும் நீடில் நிப்பாட்டிட்டு திருப்பிக்கணும் கரெக்டாக. பானைக்கு பீஸ் வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம நெக் பீஸ் இந்த அளவுக்கு கொடுத்து தைக்கும்போது இந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். ஹெம்மிங் பண்ணிவிட்டு பார்க்கும்போது வெளிப்பக்கம் இந்த பானைக்கோட ஷேப்பும் ரொம்ப அழகாக நீட்டாக வரும். இப்போ இதை மாதிரி தைச்சி ஃபினிஷிங் பண்ணி பாருங்கள். பாஸ் ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இடுப்போட சைடு ஜாயிண்ட் ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டு இந்த அந்த இடுப்போட சென்ட்ரு அதாவது இந்த ஜாயிண்ட் வரைக்கும் உள்ள இந்த அளவுக்குள்ளே 9 இன்ச்சு இருக்குது பாருங்கள். அதில் சென்ட்ரு இது மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. 4.5 இன்ச்சில் டாட்டோட உயரம் வந்து 4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிட்டு பேக் சைடுக்கும் நான் அதை மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது நம்ம ஷோல்டருக்கு நேராக கரெக்டாக வரும். இந்த மாதிரி அளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட் பிடிக்கும்போது தைச்சதுக்கப்புறம் ஷோல்டர் தேடி கண்டுபிடிக்கிறத விட இதை மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கும்போது கரெக்டாக ஷோல்டருக்கு நேராக வரும் அந்த அளவு. இப்போ 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அதிகமாக நான் வந்து டாட் பிடிச்சி எடுத்துருக்கேன். ஃபைனலாக வந்து ஐ எந்தெந்த இடத்துக்கிட்ட நம்ம இருக்கோ அதுக்கு நேராக வர ஹூக்கோட அளவு வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. ஹூக் தைக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இந்த ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இதே மாதிரி அளவு ப்ளவுஸ் வந்துச்சு நான் கட் பண்ணி காட்டினேன். இதே மெத்தடில் கட் பண்ணி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபைனலாக வந்து இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.